மேலறை தியானம் மார்ச் மாதம் 23 2026 ஆண்டு. எழுதியிருப்பவர் குவாசூலு நட்டால், தென்னாப்பிரிக்கா. தலைப்பு: எனக்கு பலம் தாருங்கள். வாசிப்பு: ஏசாயா 40 அதிகாரம் 27 வசனம் தொடங்கி 31 வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 38 சங்கீதம் 22 வசனம். என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். சில நாட்களில் அந்த நாளில் எனது நிலைமையை பார்த்து எனக்கு தேவையான பலத்தை நான் எங்கிருந்து பெற்றுக்கொள்வேன் என்று என்னை நான் கேட்பதுண்டு. தாவீதும் தனக்கு தேவையாயிருந்த பலத்துக்காக கடவுளை நோக்குவதை இன்றைய மகுட வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். அது கடவுள் உதவி செய்வார் என்பதை அவன் ஏற்கனவே அனுபவித்திருப்பதை காண்பிக்கிறது. ஏசாயா 40 அதிகாரம் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று ஞாபகப்படுத்துகிறது. கடவுள் எப்போதும் எம்முடன் இருப்பதால் எமது உணர்வுகள் பற்றி அவர் நன்றாக அறிவார். கழுகுகள் உயர எழும்புவதற்கு காற்றோட்டம் உதவுவது போல நாமும் களைக்காமல் இருக்க பலத்தையும் ஊக்கத்தையும் கடவுள் தருகிறார். சமூக வலைத்தளங்களில் வரும் தேவையற்ற விடயங்களை பார்ப்பதில் நேரத்தை வீணடிக்காமல் எனது பலத்தை பிரயோசனமான விடயங்களை செய்யவும், நான் செய்ய வேண்டியவைகளை செய்யவும், நற்குணமுள்ளவனாக வளரவும், தேவை உள்ளவர்களுக்கு உதவவும் கடவுள் ஞானத்தையும் பலத்தையும் தருகிறார். ஜெபம். அன்பான ஆண்டவரே, நாம் இவ்வுலகில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த பலத்தையும் உதவியையும் தரும்படி உங்களை கேட்கும் நேரங்களில் நீங்கள் அதை கேட்டு எமது உதவுவதற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எனக்கு பலம் குறைவுபடும் நேரங்களில் கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையுடன் அவரை நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.